ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பாலக்கீரை கடையில் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. 2 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கழுவி எடுத்து வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போதுமே கீரை செய்யும்போது அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி கீரை செய்யும்போது கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கீரைக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வரமிளகாவை பிச்சு சேர்த்துக்கலாங்க. தாளிப்பை கீரையில் சேர்த்துக்கலாங்க. இப்போது கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க. நம்மளோட பாலக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா விதமான கீரையும் இதே மாதிரி நீங்கள் கடையில் பண்ணிக்கலாங்க. கடையில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கீரையை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்மளோட பாலக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கடையில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.